இருட்டில் ஒன்றுமே தெரிலங்க. क्या आदमी है यार तू, पागल है क्या? दिमाग है या नहीं? க்ளவுஸ் போட்டு நோட்ட முடியலங்க, கம்ஃபர்டபுள் இல்லை. பல்லு இப்போ ரொம்ப நாள் டச் விட்டுச்சா, அதனால்தான். இந்த நாடா குதிங்க பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லு டஸ்ட்டு. இங்கே பின்னாடி போனால் ஓவர்டேக் பண்ணிடலாம். வந்துட்டேன், வாங்க. ஓவர்டேக் பண்ணிட்டேன். கண்ணுல தண்ணி வருது காத்துக்கு. நான் வந்துட்டு கிளாஸ் போட்டா கிளாஸ் சரியா தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க. சிக்னல் போட்டானே. பொம்னலி சிக்னலா? ரெக்கார்ட் ஆகிங்குது. ஆஹா, சரியான காத்துங்க. எப்பா கிளாஸ் போட்டா எனக்கு இது தெரிய மாட்டேன் சரியா வியூ. ரெக்கார்ட் ஆகுது. நைஸ் ரோடு ஃப்ளைஓவர் வந்துச்சுங்க. நைஸ் ரோடு போகிற ஃப்ளைஓவர் மைசூர் ரோடு போகும் டைரெக்டாக.
டூ வீலருக்கும் சார்ஜ். நான் போனேன் இல்லையா, நான் ஊட்டிக்கு போகும்போது, ஊட்டி ரைடு போட்டேன் இல்லையா, ஊட்டிக்கு போகும்போது இப்படி தான் பண்ணேன். நைஸ் ரோடு வழியாக போட்டேன். மைசூர் போடுறவங்க லெஃப்ட் போட்டுக்கிறாங்க, நைஸ் ரோட் தான் போவோம். Hey, signal is there, signal is there. Hey, எப்படா வர டேய்? எல்லாம் தப்பான வண்டியில வராங்கப்பா. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது கேட்கணும். ஒசூர் ஒர்க்கும் நிப்பாட்டவே கூடாது, எங்குமே அச்சுன்னு போயினே இருக்கணும் ஒசூருக்கு. ஒசூருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாமே. டிராஃபிக் எதனா ஃபாஸ்டா போயிடுவேன். டிராஃபிக்கால சுத்தம். ஆனால் எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் இருந்தால் நல்லா இருந்துக்கோங்க. ஆனால் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளைஓவர் வந்துட்டு டிராஃபிக் இருக்காது, சார்ஜ். டூ வீலர் கூட என்னவோ 25 ரூபாய் என்னவோ சார்ஜ் பண்ணுவாங்க. டைரெக்டாக எலக்ட்ரானிக் சிட்டியில் இறங்கலாம். அது ஒரு இது. அது ஒரு அட்வான்டேஜ் அதில், எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில். வேறு எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கும், அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. மைக் கேக்குதா இல்லையா ஒண்ணுமே தெரியல. பட்ட பாடெல்லாம் வீணா போயிடுமே மைக் கேட்கலனா. வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல. மொபைல செக் பண்ண, வீடியோ அளவுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க டோல், இங்கே இங்கே கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டுன்னு கொட்டுது எனக்கு. எப்படி வரான் பார்.
NH4. Stay on NH4. இது கொஞ்சம் விடிஞ்சிச்சுன்னா கிளாஸ் போட்டு விடுவேன், ஹெல்மெட் கிளாஸ். இன்னும் விடிய காணும். இது டைம் எவ்வளோ? 5 6 5 6 5 ஆயிடுச்சுங்க டைமு. Сюда и ты ремчаешь. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் வருது. வாங்க வாங்க வாங்க, சூரிய நமஸ்கார் பண்ணோம். வண்டியில இருந்தே பண்ணலாமா? எப்படி? ஏழு மணிக்கெல்லாம் நான் ஒசூர்ல இருக்கணும்ட்டு நான் பிளான் பண்றேன். 7 மணிக்கெல்லாம் ஒசூர் போயிடும். அப்பதான் நம்ம ரைடு கரெக்டா ஒரு 1 மணிக்கெல்லாம் போயிடும் வால்பாறைக்கு. அப்படி போனா 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் கவர் பண்ணா கூட 400 கிலோமீட்டர் இருக்குது. கணக்கு கொடுக்குங்க. ஏன் மெதுவா போறாங்க? எங்க கூட டிராபிக். அத்திப்பேலை வரைக்கும் டிராபிக்குங்க. அத்திப்பேலை தான் மெயின் பார்டர் தமிழ்நாடுக்கும் சென்னை இது கர்நாடகாவுக்கும். ஆனாப்பா காலங்காதான் லேட், சேஃபா போலாம். எதுக்கு சும்மா உள்ள பூந்து அவன் சைட்ல வந்து நான் போய் இடிச்சு அவனை வேண்டவே வேண்டாம். இந்த கதை நம்மளுக்கு சூர் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஸ்லோ பண்ணிட்டா கூட ஒரு 10 நிமிஷம் லேட் ஆன கூட பரவாயில்ல. ரிஸ்க் மாத்திரம் எடுக்கக்கூடாது. ரெக்கார்ட் ஆகுது. ஓகே வெரி குட்.
நல்ல பேட்டரி போயிருக்குமா தெரியல. ஃபுல்லா வரணும். போங்கடா போங்கடா போங்க போங்க போங்க. ஆனால் ஆக்சுவலி பர்சனல் ஒர்க் இந்த வேலை நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு 1 இயர் மேலே, 1 இயர் கிட்டே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு கமிட்மெண்ட்ஸு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் இந்த வேலை என்னால் வீடியோ போட முடியல. வழி விடுங்கடா ஆனால் ஒருத்தர். என்ன தேர்ஸ்டே இல்லையா? ஓகே. இது வேறு சார்ஜிங் வேறு இது வேறு போடணும். அவுட் அவுட் ரெக்கார்ட் ஆகுது. இதான் பேட்ரி பார்க்கணும்னா நான் மொபைலில் தான் பார்க்கணும். மொபைலில் முடியாது. மேப் போட்டுக்கிறேன். காலங்காத்துல இருக்கு பாருங்க காத்து. சுகமான காத்து, ரொம்ப ஃப்ரெஷ் ஏர். யார நம்பலாம் கூட லாரிக்காரங்க நம்ப கூட குச்சிட்டு ஓட்டுவாங்க. அவங்க மெயினா அவங்க நோக்கமே குச்சி ஓட்டுறது தான். ஒரு இண்டிகேட்டர் போட்டான். ஏன் இண்டிகேட்டர் போட்டான்? ஓவர்டேக் பண்ணதுக்கு. கிளாஸ் மூடலாமா? இப்போ நல்லா இருக்குதுங்க. கிளாஸ் மூட்ட அப்புறம் இப்போ சூப்பராக தெரியுது. இப்போ நல்லா தெரியுது. ஏன்னா அது இருட்டுல எனக்கு எங்க வண்டி போகுது, எங்க போய் இடிச்சுடுவான்ட்டு பையன் அவனை இஷ்டச்சுமா இருப்பாங்க. அவன் வேற பிடிச்சி கத்தி கித்து காசு வாங்காம விட மாட்டான். ஏன்னா இந்த கிளாஸ் போடுற இந்த ஹெல்மெட் கிளாஸ் அது வந்துட்டு கொஞ்சம் கிராக் விட்டுக்குது. நான் போய் கேட்டேன், ரொம்ப பழைய மாடல் இதெல்லாம் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். இப்பெல்லாம் கடிக்கிறது இல்லை, கடிக்கும் ஜேசி ரோடு போவான்னு சொன்னான். அவன் அந்த ஒரு கிளாஸ் கழிச்சது. நான் போட்டு பார்த்தேன் மேனேஜபிளாக இல்லையான்ட்டு. மேனேஜபிள் போதும் விடு வந்துட்டு வந்துனே இருந்தேன் ரைடுக்கு. நேற்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு பெரிய பேக் எடுத்துக்கினேன். ஐயோ இந்த குளிர்கெல்லாம் யார் லடாக் போகிறவங்களுக்கு ஐயோ செத்தாங்க. லடாக்கெல்லாம் போகாதீங்க இந்த டைமில். யாருன்னா பிளான் பண்ண விட மறந்துடுங்க. எங்கே உன்னை காஷ்மீர்லேயே நிப்பாட்டி விடுவான். காஷ்மீர்லேயே என்ட்ரி இல்லை உனக்கு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி ஐஸ் கட்டிங்க காஷ்மீரே தாண்ட முடியாது. நீ ஃபஸ்ட்டு
மணாலி எல்லாம் தாண்டலாம், பரவாயில்ல. மணாலி கூட மோசமான இது பண்ணிட்டான். ஆனால் காஷ்மீர் அதிகம். இது ஃபுல்லா தாண்டிட்டோம். அத்திவெல்லாம் தாண்டிட்ட அப்புறம் சார்ஜிங் போடுறேன். பார்க்குறோம் 9 மணிக்குள்ள கிருஷ்ணகிரி ரீச் ஆகுனா நல்லதுதான். ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. 150 கிலோமீட்டர் நிறையா ஆகுதுங்க. ஏன் இப்படி அவசரம் உங்களுக்கு? ஓ வந்துச்சு ஸ்பீட் பிரேக்கர். இதை வச்சே வைப்பாங்க.